வெல்கம் டு சாகா ஏஎஸ். ஸோ இன்றைக்கி நம்ம நியூ சாப்டர், அதாவது மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், நம்ம மெயின்லி ஃபார் ஜேடிஓ ஜேடிஓ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த லெக்சர்ஸில் வந்து நம்ம சிலபஸ் பார்க்கலாம். ஜேடிஓக்கு மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் என்னென்ன சிலபஸ் இருக்குது, என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு சப்ஜெக்டோட வெயிட்டேஜ் பார்க்கலாம். நம்ம ஃபர்தராக வந்து கிளாஸஸ் வந்து மூவ் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜேடிஓவில் எவ்வளோ வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 20லேருந்து 23 மார்க்ஸ் வரைக்கும் நமக்கு கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் தான் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. ஸோ இதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஃப்ளெக்ஷன் ஆஃப் கேன்டிலீவர் அண்ட் சிம்ப்ளி சப்போர்ட்டட் பீம்ஸ், ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்ஸ் ஃபார் இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஸோ இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நம்ம எதை சொல்லுவோம், ஒரு ஸ்ட்ரக்சரினுடைய ரியாக்ஷன் காம்பனன்ட்ஸை ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷனை வச்சு நம்மளால் டிட்டர்மினேட் பண்ண முடியலை அப்படின்னா அதை தான் நம்ம வந்து இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி கேன்டிலீவர், ஃபிக்ஸ்டு பீம்ஸு, கண்டினியூஸ் பீம்ஸ், நான் ஸ்வே போர்ட்டல் ஃப்ரேம்ஸ் இதெல்லாமே. ஸோ அப்போ என்ன பண்ணணும், என்ன நமக்கு கேட்குறாங்க, என்ன சிலபஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்ஸ் ஃபார் இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர் யூஸிங் மோர்ஸ் தியரம் அண்ட் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆய்லர்ஸ் அண்ட் ரேங்கின்ஸ் ஃபார்முலா ஃபார் காலம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்பைன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டியூ டு டைரக்ட் லோட்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட்ஸ் இன் ரெக்டாங்குலர் செக்ஷன். ஸோ இந்த 4 டாபிக்ஸ் தான் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ இந்த 4ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க்ஸ் வரும்னு சொன்னேன், 20லேருந்து 23 மார்க்ஸ் வந்து நமக்கு இந்த சப்ஜெக்ட்லேருந்து வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஃப்ளெக்ஷன் ஆஃப் கேன்டிலீவர் அண்ட் சிம்ப்ளி சப்போர்ட்டட் பீம்ஸ், அந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன தெரியணும், நமக்கு டிஃப்ளெக்ஷன்னா என்னன்னு தெரியணும். ஸோ டிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நமக்கு ஒரு பீம் இருக்குது அப்படின்னா பிஃபோர் லோடிங் நமக்கு அதில் வந்து எதுவுமே வந்து சேஞ்சஸ் இருக்காது, எந்த பெண்டிங் எதுவுமே இருக்காது. வேறஸ் நம்ம வந்து பீம்க்கு வந்து ஒரு லோடிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், அந்த லோட்னால் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கொஞ்சம் டீவியேட் ஆகும். தட் இஸ் நமக்கு வந்து டிஃபார்ம் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ அந்த டிஃபார்ம் ஆகக்கூடிய பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாருங்கள், த வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டீவியேஷன் ஆஃப் தி நியூட்ரல் ஆக்சிஸ் ஆர் எலாஸ்டிக் கர்வ் ஃப்ரம் தி ஒரிஜினல் ஆக்சிஸ் பொசிஷன் அட் எ பர்டிகுலர் செக்ஷன் இஸ் நோன் அஸ் டிஃப்ளெக்ஷன். ஸோ டிஃப்ளெக்ஷனை நம்ம ஒய்னு டினோட் பண்ணலாம், டெல்டான்னு சொல்லியும் நம்ம டினோட் பண்ணலாம். அண்ட் என்ன யூனிட்டில் நம்ம டிஃப்ளெக்ஷனை சொல்லுவோம் அப்படின்னா எம்எம் அப்படிங்கிற யூனிட்டில் சொல்லலாம். ஸோ அப்போ இதை வச்சே பாருங்கள் நமக்கு என்ன கொஷின்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு. ஸோ நமக்கு வந்து த டேஷ் or deviation of neutral axis from the original axis position is called deflection அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஆப்ஷன் என்ன கேட்கலாம், நமக்கு வெர்டிக்கல் மொமெண்ட்டா, ஹரிசாண்டல் மொமெண்ட்டா, இல்லை நமக்கு அந்த மாதிரி ஆல் தி அபவ் ஒன் அண்ட் ஆஃப் தீஸா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ அப்போ எப்படி நம்ம டிக் பண்ணுவோம், எந்த ஆன்சர் கொடுப்போம், நம்ம வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுப்போம். ஸோ வேறு எப்படி கேட்கலாம், நமக்கு டிஃப்ளெக்ஷனுடைய யூனிட் வந்து ஒரு 1 மார்க் கொஷினாக கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது நாமளே வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டிஃப்ளெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது பீம். ஸோ டிஃப்ளெக்ஷன் பார்த்துட்டோம், ஆனால் நமக்கு பீம்னா என்ன அப்படின்னு தெரியணும். ஸோ பீம் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் மெம்பர். ஸோ நமக்கு எக்ஸ்டர்னல் லோடு ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரல் மெம்பர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், பீம்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நமக்கு ஏங்கிற ஒரு சப்போர்ட் இருக்குது அண்ட் பிங்கிற ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட் மேலே நம்ம ஒரு பீமை ரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த பீமில் நமக்கு என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் லோட் வந்து ஆக்ட் பண்ணுறோம், அதாவது நம்ம வந்து ஒரு லோட் வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த லோட் கொடுக்கறதுனால தான் நமக்கு என்ன ஆகும், பீம் வந்து நமக்கு டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நமக்கு இதுதான் வந்து நமக்கு என்னது, ஒரிஜினல் நியூட்ரல் ஆக்சிஸ். இதுதான் வந்து நமக்கு ஒரிஜினல் நியூட்ரல் ஆக்சிஸ். அந்த ஒரிஜினல் நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து நமக்கு சம் டீவியேஷன் ஆகும், அதுதான் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இதில் நமக்கு டிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது என்னது, இந்த ரீஜியன் தான் என்னென்னா நமக்கு டிஃப்ளெக்ஷன். டிஃப்ளெக்ஷன் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், வாயின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து நமக்கு பீம்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஸ்லைட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு டைப்ஸ் ஆஃப் பீம்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ நம்ம பார்த்தோன்னா சப்போர்ட் கண்டிஷன்ஸை வச்சு நம்ம வந்து டைப்ஸ் வந்து சொல்கிறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா நமக்கு சிம்ப்ளி சப்போர்ட்டட் பீம் இருக்குது, கண்டினியூஸ் பீம் இருக்குது, ஓவர் ஹேங்கிங் பீம், கேன்டிலீவர் பீம், ஃபிக்ஸ்டு பீம் அண்ட் ப்ராப்டு கேன்டிலீவர் பீம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 6 டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ் இருக்குது. ஸோ அந்த 6 டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது ஃபர்தராக நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா
நெக்ஸ்ட் நமக்கு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஸோ இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படிங்கிறது நம்ம எப்படின்னா, நமக்கு ஒரு 2 சப்போர்ட் இருக்குது. அந்த 2 சப்போர்ட்டில் ஜஸ்ட் நம்ம ஒரு பீமை வந்து ரெஸ்ட் பண்ணுறோம். அந்த 2 சப்போர்ட்டில் பீமை ரெஸ்ட் பண்ணும்போது அது நம்ம என்ன சொல்லுவோம், சிம்பிள் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ இந்த சிம்பிளி சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் அந்த எண்ட் கண்டிஷன்ஸ் நமக்கு 2 சிம்பிளி சப்போர்ட்டடாகவும் இருக்கலாம், இல்லை போத் எண்ட்ஸ் வந்து நமக்கு ஹிஞ்சாகவும் இருக்கலாம், இல்லை 1 end ஹிஞ்சுடு 1 end வந்து நமக்கு ரோலர் சப்போர்ட்டோடய இருக்கலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா பீம் ரெஸ்டிங் ஆன் எ வால். ஸோ நம்ம 2 வால்க்கு நடுவில் என்ன பண்ணுறோம், நம்ம பீம் வந்து ரெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா continuous beam. ஸோ continuous beam அப்படிங்கிறது என்ன சொல்லுவோன்னா, a beam which is resting on more than 2 supports is called as continuous beam அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு எந்த ஒரு பீம் 2 சப்போர்ட்ஸ்க்கு மேலே நம்ம கேரி ஓவர் ஆயிருந்தது அப்படின்னா அதை தான் நம்ம கண்டினியூஸ் பீம்னு சொல்லுவோம். ஸோ 2 சப்போர்ட்ஸ்னு சொல்லலாம், ஆர் நமக்கு மோர் தென் 1 ஸ்பேன். ஸோ மோர் தென் 1 ஸ்பேன்னாலும் நமக்கு கண்டினியூஸ் பீம் தான். இப்போது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபிகர் எடுத்துக்கோங்க. இதில் நமக்கு ஏசிங்கிறது 2 சப்போர்ட் இருக்குது, அது வந்து நமக்கு ஒரு ஸ்பேன். நெக்ஸ்ட் என்ன ஆகுது, நமக்கு சிடிங்கிறது செகண்ட் ஸ்பேன் அண்ட் டிபிங்கிறது நமக்கு தேர்ட் ஸ்பேன். ஸோ அப்போ நமக்கு மோர் தென் 1 ஸ்பேன் போணுச்சு அப்படின்னாலும் கண்டினியூஸ் பீம் தான். ஸோ நமக்கு மோர் தென் 2 சப்போர்ட்ஸ் தான் நமக்கு கண்டினியூஸ் பீம். ஸோ இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு a beam which is resting on more than 2 supports or more than 1 span is called continuous beam அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நமக்கு டெஃபினிஷன் கொடுத்துட்டு நமக்கு இந்த பீம்னுடைய நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி கூட நமக்கு கேட்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓவர்ஹேங்கிங் பீம். ஸோ ஓவர்ஹேங்கிங் பீம்னா என்னென்னு பார்க்கலாம். a beam which has the support condition like both the ends are simply supported with beam projection on one side or both the side of the support is called overhanging beam. ஸோ நமக்கு சிம்பிளி சப்போர்ட்டடில் ஒரு பீம் இருக்குது. ஸோ நமக்கு எய்தர் ஒன் சைட் இல்லைனா போத் சைட்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா நமக்கு ப்ரொஜெக்ஷன் இருக்கணும். ஸோ பீம்னுடைய ப்ரொஜெக்ஷன் நமக்கு வந்து சப்போர்ட்டை தாண்டி இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஓவர்ஹேங்கிங் பீம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஓவர்ஹேங்கிங் பீமில் நம்ம 2 டைப் சொல்லலாம். ஒன்று சிங்கிள் ஓவர்ஹேங்கிங் பீம், இன்னொன்று டபுள் ஓவர்ஹேங்கிங் பீம். ஸோ அப்போ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபிகர் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏங்கிறது ஒரு சப்போர்ட், நமக்கு பிங்கிறது ஒரு சப்போர்ட். ஸோ 2 சப்போர்ட்டுக்கு நமக்கு பீம் வந்து ரெஸ்ட் பண்ணியாச்சு. பட் அதில் என்ன ஆயிருக்கு, நமக்கு பியை தாண்டி அந்த 2 சப்போர்ட்டை தாண்டி நமக்கு ஒன் சைட் வந்து சிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன், ஒரு பீம் ப்ரொஜெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிங்கிள் ஓவர் ஹேங்கிங் பீம்னு சொல்லுவோம். ஸோ இதுவே டபுள் ஓவர் ஹேங்கிங் பீம் பாருங்கள், நமக்கு 2 சப்போர்ட்ஸ் இருக்குது, நமக்கு லெஃப்ட் சைடும் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு, ரைட் சைடும் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. இப்போ இதில் சிடிங்கிறது நமக்கு 2 சப்போர்ட், நமக்கு என்ன ஆகிருக்கு ஏ அண்ட் பி நமக்கு பீம் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. அப்போ நமக்கு இது டபுள் ஓவர் ஹேங்கிங் பீம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது கேன்டிலீவர் பீம். ஸோ கேன்டிலீவர் பீம்னா என்னென்னு பாருங்கள். a beam which has the support condition like one end rigidly fixed and other end is free is called cantilever beam. ஸோ நமக்கு ஒரு எண்ட் ஃபிக்ஸ்டாகவும் அனதர் எண்ட் வந்து நமக்கு ஃப்ரீயாகவும் இருந்தது அப்படின்னா அந்த டைப் ஆஃப் பீமை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கேன்டிலீவர் பீம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு இங்கே பாருங்கள் ஏங்கிற எண்ட் நமக்கு ஃபிக்ஸ்டாக இருக்குது, பட் பி வந்து நமக்கு ஃப்ரீ எண்டாக இருக்குது. ஸோ அப்போ இது நமக்கு கேன்டிலீவர் பீம். ஸோ இதோட எக்ஸாம்பிள் பாருங்கள், பீம் ப்ரொவைடட் ஃபார் போர்டிகோ ஸ்லாப் ப்ரொஜெக்ஷன். ஸோ நம்ம அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு தட் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். நம்ம கேன்டிலீவர் பீமுக்கு அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு பீம். ஸோ ஃபிக்ஸ்டு பீம் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். a beam which has the support condition like both the ends are rigidly fixed. ஸோ நமக்கு 2 சப்போர்ட்டுமே ஃபிக்ஸ்டாக இருந்தது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபிக்ஸ்டு பீம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இதில் ஏ எண்டும் நமக்கு ஃபிக்ஸ்டாக இருக்குது, பி எண்டும் நமக்கு ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கு போத் எண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு ஃபிக்ஸ்டு பீம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ப்ராப்டு கேன்டிலீவர் பீம். a beam which has the support condition like one end rigidly fixed and the other end simply supported by indeterminate points is called நமக்கு
ப்ராப்டு கேண்டிலிவர் பீம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எண்ட் ஃபிக்ஸ்டாக இருக்கணும், அண்ட் அதர் எண்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபிகர் இருந்தது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ராப்டு கேண்டிலிவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிம்பிளி சப்போர்ட்டடுங்கிறது நத்திங் பட் ஒரு சப்போர்ட் கொடுக்குறோம். ஸோ அதை தான் நம்ம ப்ராப்டு கேண்டிலிவர் பீம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா போர்டிகோ ஸ்லாப் வித் எண்ட் சப்போர்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்டட் ஷேப்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ டிஃப்ளெக்டட் ஷேப்னு சொல்லலாம், அதனுடைய இன்னொரு நேம் பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் கர்வ்ஸ்னு சொல்லலாம். ஸோ நமக்கு சப்போர்ட் கண்டிஷன்ஸை பொறுத்து ஒரு பீமுக்கு எப்படி வந்து அதனுடைய டிஃப்ளெக்டட் ஷேப் தட் இஸ் எலாஸ்டிக் கர்வ்ஸ்னு சொல்லலாம். ஸோ எப்படி வந்து நமக்கு எலாஸ்டிக் கர்வ் வந்து நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ when a beam is subjected to transverse load, shear force and bending moment are developed at every cross section of the beam. ஸோ அதாவது நம்ம ஒரு பீமுக்கு டிரான்ஸ்வர்ஸாக ஒரு லோடிங் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் ஷியர் ஃபோர்ஸும் இருக்கும், பெண்டிங் மொமெண்ட்டும் டெவலப் ஆகும். The loads on the beam produce rotation and displacement at every cross section in transverse direction. ஸோ நம்ம டிரான்ஸ்வர்ஸாக லோட் கொடுக்குறோம், அப்போ அந்த பீமில் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு டிரான்ஸ்வர்ஸ் டைரெக்ஷனில் ரொட்டேஷனும் டெவலப் ஆகும் அண்ட் நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ பெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பீமுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஷேப் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த நியூ ஷேப் வந்து நமக்கு லாங்கிடியூடினல் டைரெக்ஷனில் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த நியூ ஷேப் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நியூ ஷேப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஃப்ளெக்டட் ஷேப்னு சொல்லலாம், இல்லைன்னா எலாஸ்டிக் கர்வ்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எலாஸ்டிக் கர்வ்னுடைய இன்னொரு நேம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்கலாம். ஸோ அது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எந்த டைரெக்ஷனில் நமக்கு வந்து நியூ ஷேப் வந்து அட்டைன் ஆகும், லாங்கிடியூட்னல் டைரெக்ஷனில் அட்டைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் படிக்கும்போது நமக்கு அதில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு படித்தோன்னா நமக்கு ஃபர்தராக நம்ம வந்து படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரிவிஷன் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் பீமுக்கும் அதனுடைய எலாஸ்டிக் கர்வ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா கேண்டிலிவர் பீம். ஸோ கேண்டிலிவர் பீம்னாலே நம்ம என்ன பார்த்தோம், ஒன் எண்ட் ஃபிக்ஸ்ட் அப், ஒன் எண்ட் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நமக்கு ஃபிக்ஸ்டு எண்டாக இருக்குது. அந்த ஃபிக்ஸ்டு எண்டாக இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து நமக்கு டீவியேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த எண்டை நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து டீவியேட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு உடனே டீவியேட் ஆகாது, கொஞ்சம் தூரம் கழித்து தான் நமக்கு என்ன ஆகும், டீவியேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த டீவியேஷன் நமக்கு எதனால் ஆகுது, டியூ டு நம்ம என் சப்போர்ட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு லோடிங்னால். அப்போ நமக்கு கொடுக்கக்கூடிய லோடிங்னால் நமக்கு நியூ ஷேப் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த நியூ ஷேப் தான் நம்ம என்ன சொன்னோம், எலாஸ்டிக் கர்வ்னு சொன்னோம். அப்போ கேண்டிலிவர் பீமுக்கு நமக்கு இந்த மாதிரி தான் எலாஸ்டிக் கர்வ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபிக்ஸ்டு பீம். ஸோ ஃபிக்ஸ்டு பீம்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம், போத் எண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு அந்த போத் எண்ட்ஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கு இல்லையா, அதில் நம்ம என்ன பண்ணுறோம், டபிள்யூங்கிற ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்டில் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம லோடிங் கொடுக்குறோம். அப்போ நமக்கு ஃபிக்ஸ்டு அப்படிங்கும்போது என்ன ஆகும், அந்த இடத்துலையே நமக்கு டிஃப்ளெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிருமா, கிடையாது, நமக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் ஆகும். ஸோ அப்போ நமக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி டிஃப்ளெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. எகெயின் இங்கே என்ன ஆகும், நமக்கு இதுவும் நமக்கு ஃபிக்ஸ்டு கண்டிஷன் தான். ஸோ அங்கே அந்த பக்கத்துலேருந்து வரும்போது நமக்கு கொஞ்சம் தள்ளி தான் வரும். ஸோ அப்போ நமக்கு டிஃப்ளெக்ஷன் கர்வ் எப்படி ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ ஃபிக்ஸ்டு பீம்னுடைய டிஃப்ளெக்டட் ஷேப் நமக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சிம்பிளி சப்போர்ட்டட். ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் அப்படிங்கும்போது நமக்கு போத் எண்ட்ஸ் வந்து சிம்பிள் சப்போர்ட்டட் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ சிம்பிளி சப்போர்ட்டடில் நம்ம ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் லோட் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆக்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு ஃபிக்ஸ்டு கிடையாது, அது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் சப்போர்ட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகும், நமக்கு சிம்பிள் சப்போர்ட்டில் சென்டராக ஒரு லோட் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு சப்போர்ட்லேருந்துமே நமக்கு வந்து டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுது, சப்போர்ட்லேருந்தே நமக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் ஆரம்பிச்சிருது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்டு கேண்டிலிவர். ஸோ ப்ராப்டு கேண்டிலிவர்னால் என்னென்னு பார்த்தோம், ஒரு எண்டு ஃபிக்ஸ்டு அண்ட் இன்னொரு எண்ட் நமக்கு வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போது இந்த எண்ட் ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறனால நமக்கு டிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் நேரம் கழித்து தான் ஆகும். பட் இங்கே நமக்கு சிம்பிளி சப்போர்ட்டட், அப்போ என்ன ஆகும், நமக்கு உடனே வந்து நமக்கு டீவியேட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு ப்ராப்டு கேண்டிலீவரோட ஷேப் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ்னால் என்னென்னு பார்த்தோம், நமக்கு மோர் தேன்
1 ஸ்பேன் இருந்தாலோ இல்லை மோர் தென் 2 சப்போர்ட்ஸ் இருந்தாலோ அதுதான் கண்டினியூஸ் பீம்னு பார்த்தோம். ஸோ அப்போ இது நமக்கு ஒரு ஸ்பேனு அண்ட் இது நமக்கு ஒரு ஸ்பேன். அப்போ இங்கே எவ்வளோ ஸ்பேன்ஸ் இருக்குது? 2 ஸ்பேன்ஸ் இருக்குது, நமக்கு 3 சப்போர்ட்ஸ் இருக்குது. அப்போ இது நமக்கு கண்டினியூஸ் பீம். ஸோ என்ன பண்ணுறோன்னா அதில் ஒரு லோடிங் கொடுக்குறோம். ஸோ அப்போ 2 எண்டும் நமக்கு சிம்ப்ளி சப்போர்ட்டட். என் கண்டிஷன் எப்படி இருக்குது? நமக்கு சிம்ப்ளி சப்போர்ட்டடாக இருக்குது. அப்போ நமக்கு என்ன ஆகும்? சப்போர்ட்லேருந்தே நமக்கு வந்து டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இங்கேயும் அதே மாதிரி என்ன பண்ணுறோம்? நம்ம சிம்ப்ளி சப்போர்ட்டடில் ஒரு பாயிண்ட் லோட் கொடுக்குறோம். ஸோ அப்பயும் நமக்கு வந்து சப்போர்ட்லேருந்தே நமக்கு வந்து டீவியேட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் வந்து நமக்கு டிஃப்ளெக்டட் ஷேப்ஸ் இருக்கும். ஸோ இதுலேருந்து நமக்கு எப்படி கொஷின் கேட்கலாம் அப்படின்னா ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுக்கலாம். நேம் நமக்கு காலம் 1ல் வந்து ஒரு பீம்ஸ் நேமெல்லாம் ஒரு 4 நேம்ஸ் கொடுத்துட்றாங்க. காலம் பியில் வந்து நமக்கு அதனுடைய டிஃப்ளெக்டட் ஷேப்ஸ் கொடுத்துட்டாங்க, மாறி மாறி கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா மேட்ச் பண்ணி ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு ஷேப்ஸ் எல்லாம் நம்ம இப்படி தான் வரும். ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபிக்ஸ்ட் அப்படின்னா நமக்கு உடனே ஆகாது, கொஞ்சம் நேரம் தள்ளி தான் நமக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் நேரம் கழித்து தான் நமக்கு டிவியேட் ஆக ஆரம்பிக்கும். சிம்ப்ளி சப்போர்ட்டடாக இருந்தால் அட் தட் பாயிண்டில் நமக்கு டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 2 கண்டிஷன் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த எந்த பீமாக இருந்தாலும் சரி நமக்கு டிஃப்ளெக்டட் ஷேப் வந்து நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். ஸோ இந்த பாயிண்ட் இந்த கண்டிஷன் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லோப்னா என்னன்னு தெரியணும். த ஆங்கிள் பிட்வீன் தி ஒரிஜினல் நியூட்ரல் ஆக்சிஸ் அண்ட் தி டேஞ்சன்ட் ட்ரான் அட் எனி பாயிண்ட் ஆன் தி எலாஸ்டிக் கர்வ் இஸ் நோன் அஸ் ஸ்லோப் அட் தட் பாயிண்ட். ஸோ நமக்கு ஸ்லோப் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பீம் இங்கே நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், ஒரு கேன்டிலிவர் பீம் எடுத்துக்கிட்டோம். ஸோ பாயிண்டில் நமக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ இது நமக்கு டிஃப்ளெக்டட் ஷேப் நம்ம ட்ரா பண்ணிக்கிட்டோம். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் நம்ம எல்லாம் அதை ப்ராசஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நமக்கு எலாஸ்டிக் கர்வில் நம்ம டேஞ்சென்ஷியலாக ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுலேருந்து நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்லோப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு எலாஸ்டிக் கர்வ் ட்ரா பண்ணிட்டோம். ஃப்ரம் தி நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து நம்ம ஒரு டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணுறோம். நியூட்ரல் ஆக்சிஸுக்கும் இந்த டேஞ்சென்ஷியல் லைனுக்கு உள்ள ஆங்கிள் தான் என்னது நமக்கு ஸ்லோப். இதுதான் நமக்கு ஸ்லோப்பு. ஸோ அப்போ ஸ்லோப் அப்படிங்கிறது நம்ம எப்படி டினோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தீட்டா இல்லைன்னா ஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டினோட் பண்ணலாம். ஸ்லோப்பினுடைய யூனிட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரேடியன். ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு என்னென்ன கொஷின்ஸ் வரலான்னு பாருங்கள். நமக்கு ஸ்லோப்னா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன் வந்து நமக்கு வந்து கொஷின் கேட்கலாம், இல்லை இதனுடைய யூனிட் என்னன்னு கேட்கலாம், இல்லை எப்படி டினோட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ளெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்டிஃப்னஸ். ஸோ ஸ்டிஃப்னஸ் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எகெயின்ஸ்ட் ரொட்டேஷன் அண்ட் டிஃப்ளெக்ஷன். ஸோ நமக்கு ரொட்டேஷனும் ஆகக்கூடாது, டிஃப்ளெக்ஷனும் ஆகாமல் எந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு ரெசிஸ்ட் ஆகுது, ஸோ அதுதான் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி தான் என்ன சொல்கிறோன்னா ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட் ரொட்டேஷன் ஆஃப் ஸ்லோப் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ மொமெண்ட் ரெக்வயர்மெண்ட்டோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னது ஒரு யூனிட் ரொட்டேஷன் ஆஃப் ஸ்லோப் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ மொமெண்ட் தேவைப்படுதோ அதுதான் வந்து நம்ம ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டிஃப்னஸ் வந்து எதை பொறுத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய எண்ட் கண்டிஷன், ஃப்ளெக்ஸுலர் ரிஜிடிட்டி ஃப்ளெக்ஸுலர் ரிஜிடிட்டி அண்ட் அதனுடைய பீம்னுடைய ஸ்பேனை பொறுத்து நமக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம், நம்ம வந்து ஃபிக்ஸ்ட் எண்ட்ஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஃபிக்ஸ்ட் எண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா K is equal to 4EI divided by L. இன்னொன்று சிம்ப்ளி சப்போர்ட்டடுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா K is equal to 3EI by L. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா EIன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ EI அப்படிங்கிறது என்னென்னா ஃப்ளெக்ஸுரல் ரிஜிடிட்டி. ஸோ ஃப்ளெக்ஸுரல் ரிஜிடிட்டி தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா EIன்னு சொல்கிறோம். எதனால் EIன்னு சொல்கிறோம் அப்படின்னா யங்ஸ் மாடுலஸையும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா
ஃப்ளக்ஸுரல் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யங்ஸ் மாடுலஸை நம்ம ஈன்னு சொல்லுவோம் அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நம்ம ஐன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் நமக்கு ஃப்ளக்ஸுரல் ரிஜிடிட்டி இஸ் ஈக்குவல் டு இஐ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியலினுடைய ஸ்ட்ரென்த்து. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயினில் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தோன்னா நமக்கு ஒரு பீம்னுடைய டெப்த் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னு பார்த்தோன்னா நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறோம். ரெக்டாங்கிளுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா? BD3/12. அப்போ நமக்கு இந்த டெப்த் அதிகமாக இருந்தது அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸுரல் ரிஜிடிட்டி வந்து நமக்கு டிஃப்ளெக்ஷனுக்கு இன்வர்ஸாக இருக்கும். அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? EI இஸ் ஈக்குவல் டு 1/del அப்படின்னு சொல்லலாம். டெல் அப்படிங்கிறது நமக்கு டிஃப்ளெக்ஷன். ஸோ அப்போ நமக்கு EI இன்க்ரீஸ் ஆணுச்சு அப்படின்னா நமக்கு ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் டிட்டர்மைனிங் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பீம்ஸ். ஸோ நமக்கு வந்து ஸ்லோப்பும் டிஃப்ளெக்ஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மெத்தட்ஸ் இருக்குது. டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஃப்ளக்சுரல், ஏரியா மொமெண்ட் மெத்தட், தட் இஸ் நம்ம மோஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்ட்ரெயின் எனர்ஜி மெத்தட், காஞ்சுகேட் பீம் மெத்தட், மெக்கலாஸ் மெத்தட் அண்ட் டபுள் இன்டகிரேஷன் மெத்தட். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ், இருக்கக்கூடிய மெத்தட்ஸ். பட் நாம் என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா மொமெண்ட் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் நம்ம மோஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோஸ் தியரம்னா என்னன்னு தெரியணும். ஸோ நமக்கு மோஸ் ஃபஸ்ட் தியரம் அண்ட் மோஸ் செகண்ட் தியரம்னு சொல்லிட்டு 2 தியரம் இருக்குது. ஃபஸ்ட்டு தியரம் பார்த்தீங்கன்னா த சேஞ்ச் ஆஃப் ஸ்லோப் பிட்வீன் 2 points on an elastic curve is equal to the area of bending moment diagram between those divided by EI. ஸோ அதாவது இந்த ஃபார்முலா வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணும்போது கரெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு A divided by EIன்னு சொல்லிட்டு ஃபார்முலா சொல்லுவோம். அதான் பார்த்திங்கன்னா த சேஞ்ச் ஆஃப் ஸ்லோப் பிட்வீன் எனி 2 points on an elastic curve. அதாவது நமக்கு 2 பாயிண்ட்ஸ் எலாஸ்டிக் கர்வ்ஸ்க்கு நடுவில் எவ்வளோ ஸ்லோப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதனுடைய பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமுடைய ஏரியா நம்ம EI அதாவது ஃப்ளெக்ஸுரல் ரிஜிடிட்டியோட டிவைட் பண்ணும்போது கிடைக்கும். அதுதான் நம்ம வந்து ஸ்டேட் 1, அதாவது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ஃபஸ்ட் தியரமோட ஸ்டேட்மெண்ட். த சேஞ்ச் ஆஃப் ஸ்லோப் பிட்வீன் எனி 2 points on an elastic curve is equal to the area of bending moment diagram between those divided by EI. ஸோ இப்போ மோஸ் தியரம் 1 படி நம்மளுடைய ஸ்லோப் ஃபார்முலா நம்ம எழுதலாம். ஸோ அப்போ ஸ்லோப் அப்படிங்கிறது நமக்கு டீட்டா. ஸோ டீட்டா இஸ் ஈக்குவல் டு A/EI. இதில் ஏங்கிறது பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம், EI அப்படிங்கிறது நமக்கு ஃப்ளெக்ஸுரல் ரிஜிடிட்டி. ஸோ ஸ்லோப் அப்படிங்கும்போது நம்ம எதில் டினோட் பண்ணுவோம்? ரேடியன் அப்படிங்கிற யூனிட்டில் நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா செகண்ட் தியரம். ஸோ செகண்ட் தியரம் பார்த்தோன்னா இட் ஸ்டேட்ஸ் தட் தி இன்டர்செப்ட் taken on vertical reference line of tangents at any 2 points on an elastic curve is equal to moment of area of bending moment diagram between those points above the reference line divided by EI. ஸோ அப்போ நமக்கு மோஸ் தியரம் 2 பாருங்கள், vertical reference line. ஸோ அப்போ நமக்கு டிஃப்ளெக்ஷன், அப்போ நமக்கு டிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம வைன் டினோட் பண்ணுவோம். அண்ட் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இஸ் ஈக்குவல் டு நமக்கு AX bar divided by EIன்னு சொல்லுவோம். எதனாலன்னு பார்த்தோன்னா அந்த ஏரியா அதனுடைய சென்ட்ராய்ட் டிவைடட் பை ஃப்ளெக்ஸுரல் ரிஜிடிட்டி போடுவோம். ஏங்கிறது நமக்கு நெட் ஏரியா ஆஃப் பெண்டிங் மொமெண்ட், AX bar அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு நெட் மொமெண்ட் ஏரியா ஆஃப் பெண்டிங் மொமெண்ட். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மொமெண்ட்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது ஏரியாவை நம்ம சென்ட்ராய்டோட மல்டிப்ளை பண்ணோன்னா நெட் மொமெண்ட் ஏரியா ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்னு சொல்லலாம். ஸோ அதை தான் நம்ம AX bar divided by EIன்னு எழுதியிருக்கோம். ஸோ அப்போ நமக்கு டிஃப்ளெக்ஷன் நம்ம எந்த யூனிட்டில் சொல்லுவோம்? mmன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ நமக்கு மோஸ் தியரம் 1 யூஸ் பண்ணி நம்ம ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், மோஸ் தியரம் 2 யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ளெக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஃபார்
cantilever beam subjected to point load at free end. ஸோ நமக்கு cantilever beam இருக்குது. ஸோ ஒரு ஃப்ரீ எண்ட், அதாவது cantilever beamனாலே என்ன, நமக்கு ஒரு எண்ட் ஃபிக்ஸ்டு, ஒரு எண்ட் வந்து நமக்கு ஃப்ரீ எண்டாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீ எண்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ அதனுடைய பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் வரும். ஃப்ரம் பி பாயிண்ட்லேருந்து நமக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து 2L/3 அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ நமக்கு ஃபிக்ஸ்ட் எண்டில் நமக்கு என்ன ஆகும், மொமெண்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்போ அந்த மொமெண்ட் நமக்கு W இன்ட்டு லென்த், அதனுடைய பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன, நமக்கு L. ஸோ அப்போ அதனுடைய டயக்ராமில் நமக்கு இது வந்து WL அண்ட் நமக்கு ஃப்ரீ எண்டில் 0வாக இருக்கும். ஸோ அப்போ நம்மளுடைய பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி வருங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் போதும். ஸோ அப்போ நமக்கு மோஸ் தியரம் 1. ஸோ இந்த மோஸ் தியரம் 1 படி நம்ம என்ன கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம், ஸ்லோப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டீட்டா எந்த பாயிண்ட்டில் நம்ம கண்டுபிடிக்கணும், ஃப்ரீ எண்டு. ஸோ நமக்கு ஃப்ரீ எண்ட் அப்படிங்கிறது என்னது, டீட்டா பின்னு சொல்லலாமா, ஃப்ரீ எண்டுனுடைய ஸ்லோப்பு. ஸோ ஃப்ரீ எண்ட் அப்படிங்கிறது நமக்கு பி பாயிண்ட். ஸோ நம்ம வந்து டீட்டா பி அப்படின்னு சொல்கிறோம். டீட்டா ஏ நமக்கு இங்கே என்ன வரும், 0 வரும். எதனாலன்னு பார்த்தோன்னா நமக்கு டிஃப்ளெக்டட் கர்வ் எங்கேருந்து வரும், ஏலேருந்து தள்ளி தான் நமக்கு டிஃப்ளெக்டட் கர்வே வந்து நமக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நமக்கு டீட்டா ஏ 0வாக இருக்கும் அண்ட் டீட்டா பி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ அதோடைய ஃபார்முலா என்னென்னா WL²/2EI. ஸோ நம்ம என்ன யூனிட்டில் சொல்லுவோம், ரேடியனில் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் பர் மோஸ் தியரம் 2 படி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், டிஃப்ளெக்ஷன். டிஃப்ளெக்ஷன் அட் ஏ என்னவாக இருக்கும், நமக்கு 0வாக இருக்கும். ஏன்னா நமக்கு ஃபிக்ஸ்டு எண்டாக இருக்குது, எண்ட் ஏ வந்து நமக்கு ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து 0. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ளெக்ஷன் அட் பி. ஸோ டிஃப்ளெக்ஷன் அட் பியில் நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா WL³/3EI. ஸோ இப்போ அது நம்ம என்ன யூனிட்டில் சொல்லுவோம், டிஃப்ளெக்ஷன் எம்எம்மில் சொல்லுவோம். அதனால் நம்ம எம்எம் போட்டிருக்கோம். ஸோ நமக்கு டிஃப்ளெக்டட் கர்வ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதனுடைய சென்ட்ராய்டல் கிராவிட்டி எவ்வளோ இதில் வருது, என்ன டிஸ்டன்ஸில் வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரீ எண்டு, கேன்டிலீவர் பீம். அப்போ நமக்கு இதுதான் ஃபார்முலா. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஃபார் சிம்ப்ளி சப்போர்ட்டட் பீம் சப்ஜெக்டட் டு பாயிண்ட் லோட். ஸோ நமக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்தது கேன்டிலிவர் பீம். ஸோ இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா சிம்ப்ளி சப்போர்ட்டட் ஆஃப் லென்த் L தான் சென்ட்ரல் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ நமக்கு டீட்டா மேக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா WL²/16EI. WL²/16EI. ஸோ நமக்கு சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோப் வந்து டீட்டா சி நமக்கு 0வாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ஸ். ஸோ அப்போ டீட்டா ஏல் ஈக்குவல் டு டீட்டா பி ஈக்குவல் டு நமக்கு டீட்டா மேக்ஸ். ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு WL²/16EI. அண்ட் மோஸ் தியரம் 2 யூஸ் பண்ணி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், டிஃப்ளெக்ஷன். ஸோ டிஃப்ளெக்ஷனுடைய ஃபார்முலா பார்த்தோன்னா WL³/48EI. ஸோ இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபார்முலாஸ் வந்து நமக்கு டீட்டா ஏ இஸ் ஈக்குவல் டு டீட்டா பி இஸ் ஈக்குவல் டு WL²/16EI. நமக்கு டிஃப்ளெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா WL³/48EI. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஃபார் சிம்ப்ளி சப்போர்ட்டட் பீம் வித் UDL ஓவர் தி என்டையர் ஸ்பேன். ஸோ நமக்கு சிம்ப்ளி சப்போர்ட்டட் பீம் இருக்குது, அதனுடைய என்டையர் ஸ்பேனுக்கும் நம்ம வந்து UDL லோட் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு W/M, அதாவது நமக்கு பர்டிகுலர் மீட்டருக்கு இவ்வளோ இன்டென்சிட்டியில் நமக்கு லோட் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ நமக்கு ஸ்லோப் என்னவாக இருக்கும், டீட்டா சி வந்து நமக்கு 0வாக இருக்கும். நமக்கு ஸ்லோப் ஏ, அதாவது டீட்டா ஏ டீட்டா பி வந்து நமக்கு மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அதுபடி நம்ம ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா டீட்டா ஏ அண்ட் டீட்டா பிக்கு நமக்கு WL³/24EI அண்ட் டிஃப்ளெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 5WL/4/384EI. ஸோ இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஷேப்ஸ் கேட்கலாம். ஸோ சிம்ப்ளி சப்போர்ட்டட் பீம் UDL என்டையராக நமக்கு ஆக்ட் ஆகுது அப்படின்னா பேரபோலிக் ஷேப்பில் நமக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் கிடைக்கும். இதுவே பாயிண்ட் லோட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ட்ரையாங்கிளில் கிடைக்கும். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த செஷனில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் கேளுங்க. டெலிகிராம் லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் இந்த கிளாஸ் நோட்ஸ் வந்து நம்ம டெலிகிராமில் அப்லோட் பண்ணிடுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து போய் அங்கே வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கூட போடலாம். தேங்க்யூ.